ஆத்ம தியானம் வெகு தீவிரத்துடன் ஒருவனால் செய்யப்படும் பொழுது அவனது உட்புற சுத்திகரிப்பும் நடைபெற துவங்குகின்றது. இது பல்லாண்டு காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு அறையை பெருக்கி சுத்தம் செய்வது போன்றது. தரையில் தூசிகள் ஓர் விரிப்பின் கன அளவிற்கு கூட படிந்து போயிருக்கலாம். அவ்வளவு தூசி படிந்த தரையை சுத்தம் செய்ய துவங்கினால் தூசிகள் மேலெழும்பி சுத்தப்படுத்துபவன் எங்கே இருக்கிறான் என்றே கூட தெரியாத அளவிற்கு கண் பார்வையை மறைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு சாதகனும் இப்பொழுது தள்ளப்பட்டு விடுகின்றான். காரண சரீரத்தில் மலை போல் இது காரும் குவிந்து கிடந்த காம வாசனைகள், அதாவது சம்ஸ்காரங்கள், இந்த ஜென்மம் மற்றும் முந்தைய பல ஜென்மங்களில் அவன் பெற்றிருந்த இந்திரிய போக அனுபவங்களால், குறிப்பாக பாலின வேறுபாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட பதிவுகள் ஆத்ம தியானத்தினால் திடீரென்று கிளப்பிவிடப்பட்டதால் அவை அதிர்ச்சி அடைந்து சீற்றத்துடன் மேலெழும்பி சூட்ச்ம சரீரத்திற்கு வருகின்றன. அதனால் அவை அவன் புத்தியை குழப்பி மனசாட்சியை உறுத்தி மனதை கலங்க துவங்குகின்றது. இதுவரை புதைந்து இருந்த காம வாசனைகளின் வெளிப்பாடு அவன் மனசாட்சியை கொத்த தொடங்குகின்றது. தாக்கம் சாதகனை இறை பாதங்களை நினைக்க கூட முடியாமல் செய்கின்றது. இம்மாதிரியான ஒரு பரிதாப நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பதை அவன் இப்பொழுது உணர்கின்றான். அதனால்தான் அச்சாதகன் இறைவனிடம் வாய்விட்டு கதறி தான் செய்திருந்த பழைய தவறுகளுக்காக மனமாற வருந்தி தன்னை மன்னிக்க கோரி பிரார்த்திக்கின்றான். தனக்கு உடனே கிருபையை பொழிய வேண்டுமென்றான். இதன் மூலம் இறைவனிடம் சாதகன் தன் குற்றங்களை ரகசியமாக தன் இதயத்தில் நேர்மையாக ஒப்புக்கொள்கின்றான். அதுவே பிரயாச்சித்தமாகவும் மாறி இறைவனின் கிருபையும் அவனுக்கு கிடைக்கச் செய்யும். The gushing out of the kama vasanas and the impact of their prick on the conscience are at times so strong that not only the sadhaka is unable to think of Lord's feet, but also a sense of doubt creeps into the mind as to whether he is at all fit to tread the spiritual path. அதுபோலவே தனது சுய முயற்சிகளால் காமத்தை வென்றிட முயன்று தோல்வியடைந்த ஒருவன் கந்த பெருமானிடம் சென்று முழுவதுமாக அவரை தஞ்சமடைந்து அவனை இந்த நிலைமையிலிருந்து விடுவிக்க கோருகின்றான். அதனால் சாதகன் இவ்வாறு வேண்டுகின்றான்: ஓ கந்த பெருமானே, நீங்கள் தங்கள் வேலை சூரபத்மன் மீது எறிந்து அவனை அழிப்பதன் மூலம் இந்திரனை காப்பாற்றினீர்கள். அதுபோலவே என் மீது தாங்கள் இரக்கம் கொண்டு தங்கள் கிருபையின் மூலம் எனது இழிவான காம இயல்புகளை அழித்து நான் தங்கள் அருள் பெற நினைக்கும் பாக்கியத்தை அருள்வீர்களாக. Just like how Indra was tortured by Surapadman, he fought with Asura but could not defeat him. Surapadman invaded and virtually burnt Indra's kingdom and made Indra captive. So it is a fire of lust for women that tortures men, burns their hearts and enslaves them. உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பெண்களின் பார்வை இங்கு கூர்மையானது துளைத்து செல்லும் வேலுடன் ஒப்பிடப்படுகின்றது. அவர்களின் பொல்லாத பார்வை ஆண்களின் மிகவும் வலுவான மனோதிடத்தை கூட குலைத்து விடுகின்றது. அவர்களின் இதயத்தை கவர்ந்து அவர்களை இங்கும் அங்கும் அலைக்கழித்து பரிதவிக்க வைக்கின்றது. அவர்களின் தீய வழிகளுக்கு ஆண்களை இணங்க வைத்து விடும். இது இரண்டு பாலாருக்கும் சமமாகவே பொருந்தும். ஆண்களால் பெண்களும் இவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள். முருகப்பெருமானின் வேல், அதாவது அவர் கிருபை மூலமே வேல் போன்ற துளைக்கும் பெண்களின் இல்லை என்றால் ஆண்களின் பார்வையின் விலைகளிலிருந்து தப்பித்து கொள்ள இயலும் என்று இச்செய்யுள் குறிப்பாக சொல்கின்றது. Verse suggests that veil of Lord Murugan is the only means to help to overcome the effects of the veil-like piercing looks of men or women. One joining breaks another. One veil frees from another. What a comparison and what a composition of words. The veil pierced Surapadman and the Krauncha mountain. Will thy grace veil not save me from the veil-like piercing looks of this opposite gender?